ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் வந்து பேரியர்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோஸில் வந்து மெத்தட்ஸ் டு ஓவர் கம் தி பேரியர்ஸ், அந்த பேரியர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம ட்ரக்ஸை வந்து நம்ம பாடிக்கு அந்த ஐக்கு வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் மெத்தடு அப்புறம் கெமிக்கல் மெத்தடுன்னு 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஃபிசிக்கல் மெத்தட்னா நம்மளா ஒன்று மேக் பண்ணி அதை வந்து நம்மளா ஒன்று செயல்படுத்தி நம்ம வந்து அதை இது பண்ண. கெமிக்கல்னால் நம்ம அந்த ட்ரக்ஸ்லேயே சில மாடிஃபிகேஷன் பண்ணி அதுவாக உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து செய்கிறது தான் வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ். இப்போது ஃபிசிக்கல் மெத்தடில் வந்து பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்னா வந்து என்டோபொரோசிஸ் ஒன்று, அடுத்தது வந்து சோனோபொரோசிஸ், அடுத்தது வந்து மைக்ரோனிடில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. அடுத்தது வந்து கெமிக்கல் மெத்தடு ஈஸி தான். ஓகேவா? டப்புன்னு பார்த்துடலாம், ஒன்றும் இல்லை. இப்போது ஃபிசிக்கல் மெத்தடில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி மெத்தட்ஸ் வந்து 3 சொல்லியிருந்தோம் இல்லையா? அது வந்து எப்படின்னா, இது வந்து ரெக்வயர் பவர் ட்ரைவன் ஃபிசிக்கல் டிவைசஸ். இந்த டிவைசஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பவர் மாதிரி தேவை. ஓகேவா? எதுக்காகனா டு டெலிவரி எனர்ஜி டு அந்த பேரியரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து தேவைன்றதுனால இது வந்து ஃபிசிக்கல் மெத்தட் வந்து ரெக்வயர்டு பண்ணுறாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணுறதுன்னா என்ஹான்ஸ் தி டிரான்சிஷன் ட்ரக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ட்ரக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறது தான். ஓகேவா? டிரான்சிஸ்டன்ட்டு வந்து அதனால் ட்ரக் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டெஃபினிஷன் ஃபிசிக்கல் மெத்தடுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகேவா? இந்த ஃபிசிக்கல் மெத்தடுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பவர் தேவை. அந்த ட்ரக்குக்கு வந்து பவரை வந்து டெலிவரி எனர்ஜி டு தி பேரியர், அந்த பேரியரை கிராஸ் பண்ணுறதுக்கான டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து தேவை. அதுதான் சொல்லணும். அடுத்தது வந்து அயன்டோபொரோசிஸ். ஓகேவா? அயன்டோபொரோசிஸ்னால் ஒன்றும் இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு கரண்ட்டு, ஓகேவா, டைரக்ட் கரண்ட்டு. அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா எனர்ஜி வந்து தேவைன்னு, இந்த அயன்டோபொரோசிஸில் வந்து எனர்ஜியாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கரண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த இடத்துல வந்து செல்ஸும் டிஷ்யூஸுக்கும், ஓகேவா, அங்கே தானே அந்த கண்ணில் இருக்கிற செல்ஸு டிஷ்யூஸ் கரண்ட்னால் ரொம்ப வோல்டேஜ் லைட்டாக கிராஸ் பண்ணுது. அந்த டிவைசஸில் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா அங்கே வந்து லோ இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் கரண்ட் இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? டைரக்ட் கரண்ட் ட்ரைவ் அயான்ஸ் இன்டு தி டிஷ்யூ, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. செகண்டில் வந்து என்ன அப்ளிகேஷன் பண்ணுறாங்கன்னா லோ இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா ட்ரக்கு வந்து அக்ராஸ் தி பயாலஜிக்கல், நம்ம கண்ணில் இருக்கிற பயாலஜிக்கல் மெம்பரைனை வந்து இந்த ட்ரக் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஹான்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கறது மூலிமா என்ன காசு ஆகுதுன்னா எலக்ட்ரோ ரிப்பல்ஷனும் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸும் வந்து காசு ஆகுது. ஓகேவா? ஆஃப் யர் ட்ரக் மாலிக்யூல்ஸில் அதனால் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது கொடுக்கறது அப்போ இந்த அக்குலார் இந்த 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 பேர் தானே இது அயன்டோபொரோசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பெயினே இருக்காதான் சேஃபாகவும் வந்து 3 ஃபாஸ்ட்டு, பெயின்லெஸ்ஸு அண்டு சேஃப்டி, இது 3 வந்து இதில் வந்து கிடைக்குதான். ஓகேவா? அதனால் வந்து ட்ரக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்கே வந்து நம்ம கரெக்டாக எடுத்துன்னு போய் அந்த சேர வேண்டிய ஸ்பெசிஃபிக் சைட்டில் எடுத்துன்னு போய் நம்ம ட்ரக்கை வந்து டெலிவரி பண்ண முடியும். அதனால் இது ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஃபிசிக்கல் மெத்தட். ஓகேவா? ட்ரக்கை டெலிவரி பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து சோனோபொரோசிஸ்னால் வந்து அதில் வந்து நம்ம வந்து எனர்ஜி என்ன யூஸ் பண்ணோம், கரண்ட்டை யூஸ் பண்ணோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், சவுண்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சவுண்டை யூஸ் பண்ணுறது மூலிமா அதில் வந்து ட்ரக்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே? அல்ட்ரா சவுண்டை யூஸ் பண்ணி சவுண்டு ஃபீல்டு அந்த ஃப்ரீக்குவன்சியை யூஸ் பண்ணி ஒரு 20 kHz செட்டு, ஓகேவா, 20 kHz செட்ஸ் அல்ட்ரா சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரக்கை வந்து இம்ப்ரூவ் தி ட்ரக் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் அந்த பயாலஜிக்கல் மெம்பரை அக்ராஸ் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இந்த அக்குலர் பேரியரை கிராஸ் பண்ணி. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெக்கானிசம் ஆஃப் அல்ட்ரா சவுண்டு வந்து என்ஹான்ஸ் தி ட்ரக் டெலிவரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது இன்டு தி. எப்படின்னா மொத்தம் வந்து சில இதுவெல்லாம் இருக்குது. எப்படின்னா தெர்மல், நான் தெர்மல் எஃபெக்ட்டு, ஓகேவா, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மைக்ரோ பபுள்ஸு, அப்புறம் ட்ரக் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இது இருக்குது. இந்த 4 சவுண்டு மூலயமா நம்ம வந்து
இது வந்து ட்ரக் வந்து டெலிவரி பண்ணுறோம். முதல்ல நான் தெர்மல் மூலயமா வந்து கேவிட்டேஷனு அப்புறம் வந்து ஸ்ட்ரீமிங், கவுஸ்டிக் ஸ்ட்ரீமிங்கு, அப்புறம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் மூலயமா நம்ம வந்து நான் தெர்மலை யூஸ் பண்ணுறோம். தெர்மல் எஃபெக்ட் மூலிமா அல்ட்ராசவுண்டு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேஷனு ஆஃப் மைக்ரோ பபிள்ஸு இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து ட்ரக் கேரக்டரிஸ்டிக், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரக்கை வந்து எஃபெக்ட் ஆன் ட்ரக்கை அந்த டெலிவரி பண்ணுற எஃபிகசியை வந்து நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்படி தான் வந்து சோனோப்ரோசிஸ் வந்து அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்டு, செகண்ட் வந்து அல்ட்ராசவுண்டு, தேர்டு வந்து பார்த்தோம்னா மைக்ரோ நீடில்ஸ்னால் தெரியும் இல்லையா, ஊசி. மைக்ரோ நீடில்ஸ்னால் ரொம்ப சின்ன ஊசி, ஒரு கண்ணுக்கு எவ்வளோ சின்னதாக வந்து ஊசி இது பண்ணுவாங்களோ அதுதான் வந்து மைக்ரோ நீடில்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மைக்ரோமீட்டர் சைஸ் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கிறது. ஓகேவா, இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபேப்ரிகேட்டட் பை அடாப்டிங் மைக்ரோ எலக்ட்ரானிக் டூல்ஸ். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் டூல்ஸில் அடாப்ட் ஆகிற மாதிரி இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபேப்ரிகேட்னா வடிவமைக்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அப்ளையிங் இந்த மைக்ரோ நீடில்ஸை வந்து நம்ம அந்த பயாலஜிக்கல் மெம்பரைனில் வந்து கண்ணில் இருக்கிற பயாலஜிக்கல் மெம்பரில் அப்ளை பண்ணுறப்போ அந்த கண்ணில் வந்து ஒரு டைனியான ஒரு பேத்வே வந்து உருவாகும். டைனினா ஓட்டை மாதிரி, டைனி டிரான்ஸ்போர்ட் பேத்வே, சின்னதாக வந்து குட்டியாக ஓட்டை. அந்த ஊசியே ரொம்ப மெலிசாக இருக்கும், அப்போ அந்த ஓட்டை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த சின்ன பேத்வே வழியாக வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அலோவ் ஆகுதான், ட்ரக்ஸ் டு பெனிட்ரேட். ஓகேவா, ப்ரீமியேட் அக்ராஸ் தி பேரியர், அந்த பேரியர் தடங்கள்லாம் வந்து தாண்டி அந்த ட்ரக் வந்து உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போ உள்ளே போன ட்ரக் வந்து என்ன பண்ணுன்னா என்ஹான்ஸ்டு ட்ரக் டெலிவரி, இதுதான் வந்து ட்ரக் டெலிவரி வந்து என்ஹான்ஸ் பண்ணுது இன்டு தி கார்னியா வழியாக வந்து ட்ரக் வந்து உள்ளே போயிடுச்சா. அப்புறம் ஆன்டீரியர் சிக்மெண்ட்டு. ஓகேவா, ஆன்டீரியர்னால் என்னதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ கண்ணில் வந்து இப்போது இது வந்து மேலே வந்து டாப்பிக்கல். ஓகேவா, இது வந்து டாப்பிக்கலு, இது வந்து அப்புறம் மேலே இங்கே இருக்கிறது வந்து ஆன்டீரியர். ஓகேவா, போஸ்டீரியர்னால் வந்து உள் சைடு, இங்கே இருக்கிறதெல்லாம் போஸ்டீரியர், இது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா ஆன்டீரியர் சிக்மெண்ட்டில் வந்து நம்ம ஐயில் வந்து அந்த மைக்ரோ நீடில்ஸை வந்து இன்செர்ட் பண்ணி கார்னியர் எபித்தீலியம் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண வச்சுட்டோம் அந்த ட்ரக்கை. இதுதான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் இவ்வளோ தான் வந்து ஃபிசிக்கல் மெத்தட். ஓகேவா, அடுத்தது வந்து கெமிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தடில் டைப்ஸ் கிடையாது, 3 கண்டிஷன்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 3 பாயிண்ட் தான் வந்து எக்ஸாமில் முக்கியமாக பார்ப்பாங்க, எல்லா கீவேர்ட்ஸ்லேயும் இருக்கும், இது மெயினாக எழுதணும். இப்போது கெமிக்கல் அப்ரோச்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு கெமிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரக்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலிமா அந்த ட்ரக் என்ன ஆகுதுன்னா தெரபியூட்டிக் எஃபிகசியும் அதில் இருக்கிற ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அப்புறம் என்ஹான்ஸ் ஆகுது. ஓகேவா, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் என்ஹான்ஸ் ஆகுது, அது தெரபியூட்டிக்கல் எஃபிகசிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதான். அப்படி அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னலாம் என்ஹான்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சாலிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, பெர்மியபிலிட்டி, அப்புறம் எஃப்ளெக்ஸ் பம்ப் எவேஷன் ஆகுது. இது மாதிரியான என்னன்னு தெரில இது. ஓகேவா, மற்றதெல்லாம் தெரியும் இல்லையா, அது வரையும் ஞாபகம் வர வரையும் எழுதுங்க. அடுத்தது வந்து தெரபியூட்டிக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், இதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுது இந்த கெமிக்கலாக மாடிஃபிகேஷன் ட்ரக்கை பண்ணுறது மூலயமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது வந்து மோஸ்ட் வந்து 3 இது வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்னதுன்னா ஈஸி இந்த 3 பாயிண்ட் வந்து முதல்ல வந்து ஒரு ப்ரோ ட்ரக்கை வந்து நம்ம உருவாக்குறோம். கெமிக்கலாக ஒரு ட்ரக்கை மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ப்ரோ ட்ரக்காக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோன்னா இப்போது நம்ம அந்த கண்ணில் போட வேண்டிய மருந்தை வந்து கண்ணை தவிர வேறு எதனா ஒரு சைட்டுக்கு அது போயிடுச்சு அந்த ட்ரக்குன்னா அது உடனே இன்ஆக்டிவ் ஆகிற மாதிரி அந்த ட்ரக்கை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்குலர் ட்ரக், கண்ணுக்கு போட வேண்டிய ட்ரக்கை வந்து கண்ணை தவிர வேறு எதனா ஒரு அதர் சைட்டை போயிட்டு அது ரீச் ஆகிடுச்சுன்னா அது உடனே இன்ஆக்டிவ் ஆகிற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா, அதுதான் சொல்லியிருப்பாங்க, டிசைனிங் ஆக்குலர் ட்ரக் தட் ஆர் இன்ஆக்டிவ் அட் சைட் அதர் தென் தி ஐயை தவிர வேறு எதனா இதுக்கு போயிடுச்சுன்னா. அடுத்த பாயிண்ட் வந்து ட்ரக் வில் டிசைன் அண்டர்கோஸ் சீக்வென்ட்லி மெட்டபாலிக் கன்வர்ஷன். ஓகேவா, சீக்வன்ஷியல்னால்
கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மெட்டபாலிக் கன்வர்ஷன்னா ட்ரக்கை வந்து கன்வே பண்ணுறது நமக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ட்ரக்கை வந்து அனுப்பிட்டோம், அது போயிட்டு உள்ளே போயிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து சீக்வென்ஷியல் மெட்டபாலிக். அது மாதிரி ரிலீஸ் பண்ணுற மாதிரி அதோட கரெக்டாக அது ஃபைனலி ரீச் டார்கெட்டை போய் ரீச் பண்ணிட்டோன்னே இது மாதிரி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுற மாதிரியான அந்த ட்ரக்கை வந்து டிசைன் பண்ணிடுது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. இது பேர் வந்து ரெட்ரோ மெட்டபாலிக் டிசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேர்டு பாயிண்ட் வந்து என்னதுன்னா, இப்போது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஓகேவா நமக்கு தெரிஞ்ச இன்ஆக்டிவ் மெட்டபாலைட்டை வந்து கெமிக்கலி மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச இன்ஆக்டிவ் மெட்டபாலைட் ஒரு இன்ஆக்டிவாக ஒரு ட்ரக் வந்து இருக்குது, மெட்டபாலைட்டிக் வந்து இருக்குது. அதை வந்து எடுத்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறோன்னா, அந்த ட்ரக்கே வந்து தன்னைத்தானாலே வந்து அதோட தெரபியூட்டிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறது. ஓகேவா? அந்த ட்ரக்கோடைய குணப்படுத்துகிற திறனை வந்து ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட வேலையை வந்து அதை முடிச்சுட்டு, ஓகேவா, அந்த ட்ரக்கை உள்ளே அனுப்பினோடனே உள்ளே போய் தெரபியூட்டிக்கல் இது வந்து ரீஸ்டோர் பண்ணி அதை வேலையை வந்து முடிச்சுட்டு, எதுக்காக அனுப்பிச்சோமோ அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு திரும்ப வந்து அது பேக் இன்ட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கே வந்து திரும்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். அப்படி இன்ஆக்டிவாக திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட உடனே ஒன் ஸ்டெப் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வெளியே வந்துடுற மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணுறோம். ஒன் ஸ்டெப் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மெட்டபாலிசம் கிட்னி வழியாக வந்து அது ட்ரக் வந்து இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லாம் வெளியே வந்துடுறது தான் வந்து பயோ டிரான்ஸ்மிஷன். ஷார்ட்டாக மெட்டபாலிசம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஏடிஎம்மில் அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன், எலிமினேஷன். அந்த மெட்டபாலிசம் தான் வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது மாதிரியாக வந்து ட்ரக்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும். இதுதான் வந்து அந்த மெத்தட்ஸ் டு ஓவர் கம் தி பேரியர்.